ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி குருமார்களை வணங்கி இன்றைய நாளிலே நம்மோடு திருவண்ணாமலையினுடைய அற்புதங்களை பற்றியெல்லாம் ஐயா அவர்கள் ஏற்கனவே பேசியிருக்காரு. இன்றைக்கி ரொம்ப சிறப்பான முறையிலே அண்ணாமலையாரை பற்றித்தான் பேச இருக்கின்றோம். எல்லோரையும் வாவென்று அழைக்கும் அண்ணாமலை என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட அண்ணாமலை திருவண்ணாமலையை பற்றி, திருவண்ணாமலையின் பெருமைகளை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகின்றார் அன்புக்குரிய அருண் சுவாமி அவர்கள். சுவாமி நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சந்தோஷம். அதாவது கிரிவலம் வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு பிரார்த்தனை. நீங்கள் சொல்லுங்கள், கிரிவலம் என்னென்ன பிரச்சனைகளுக்காக என்னென்னைக்கு போனால் நல்லது? அதாவது பல பேர் சொல்கிறாங்க இந்த பிரச்சனை தீரணும்னா இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7 நாளில் கிரிவலத்தை என்னென்னைக்கெல்லாம் போனால் சிறப்பு, என்னென்ன சிறப்புகள் அதனால் சொல்லுங்கள். இந்த கிரிவலம் போடுறதுனால நமக்கு வந்துட்டு 8 அஷ்டலிங்கங்களுக்கும் ஒரு பரிபாலன ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும். ஆமாம். அதில் வந்துட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பெற்றெடுத்த பின் அந்த கரும்பு ஒரு 8 கரும்புகளில் மொத்தமாக கட்டி அதை தூளி போல கட்டி அதில் தூக்கி கொண்டு செல்கிறார்கள். ஓஹோ, கரும்பு தூளி போட்டு கிரிவலம் வரும்போதே கிரிவலம் 2 பேர் தாய் தகப்பன் 2 பேரும் அந்த இது வந்து குழந்தை பேருக்காக பண்றதா இல்ல குழந்தை பிறந்த பிறகு குழந்தை வேண்டுதல். குழந்தை திருவண்ணாமலை வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க, திருவண்ணாமலைக்கு நம்ம போறப்போ குழந்தை பாக்கியம் வேணும்னாக்கா திருவண்ணாமலைக்கு வந்துட்டு ஆதியும் அந்தமும் எல்லா ஜோதி அந்த சிவனே வந்து உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் தராரு. வல்லால மகாராஜருக்கு எப்படி குழந்தையாக அவர் பிறந்தாரோ அதை போல இவர் நாம் வேண்டும் போது திருவண்ணாமலை அண்ணாமலையார் உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருகிறார். சரி, இது என்ன கிழமையில போனா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? குழந்தை பாக்கியத்துக்காக கிரிவலம் போறாங்க, அவங்க என்ன கிழமையில போனா? அது வந்து உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை, அதே போல திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை இந்த 2 நாட்கள்ல நீங்க போறப்போ உங்களுக்கு வந்து குழந்தை செல்வம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு சிவனோட அருள் அன்னைக்கு வந்து உங்களுக்கு திங்கக்கிழமை கிடைக்கும். எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு சிவனுக்கு உகந்த நாள். ஆமாம், திங்கக்கிழமை உகந்த நாள். அதனால் அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு போகிறது வந்துட்டு மிக சிறப்பாக இருக்கும். சரி, செவ்வாய்க்கிழமை போனால் என்ன? செவ்வாய்க்கிழமை எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, கடன் சுமை தீரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வந்துட்டு செவ்வாய்ன்றதே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு சக்தி மிக்க நாள். வந்து என்னன்னாக்கா செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, செவ்வாய்க்கிழமையில் வந்து நம்ம போகிறப்போ அதில் வந்து செவ்வாய்க்கிழமையான்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த செவ்வாய்க்கிழமை அப்படி அல்ல. அந்த செவ்வாய்க்கிழமையை வந்து நம்ம சரியான முறையில் நம்ம நல்லதை நினச்சி அதில் வந்துட்டு நம்ம செயல்படுத்தணும்னா அந்த காரியம் வெற்றி அடையும், பூரண வெற்றி அடையும். அதே மாதிரி புதன்கிழமையில் போகிறப்போ பொன் கிடைத்தாலும் பொருள் கிடைக்காதுன்னுவாங்க. ஆமாம் ஆமாம், பொன் கிடைத்தாலும் பொருள் கிடைக்காது. அப்போ அந்த புதன்கிழமையில நீங்க போறப்போ அதுக்கு வந்து ஒரு தனி ஒரு மகத்துவம் உண்டு. ஆமா, தொழில் விருத்தி ஏற்படும் சொல்லுவாங்க. தொழில் செய்வோம், எந்த நம்ம என்ன தொழில் செய்யறோமோ அந்த தொழிலுக்கான வந்து முழு நம்பிக்கையோடு அதை வந்துட்டு செயல்படுத்தணும். அண்ணாமலையார்கிட்ட வந்துட்டு நீங்கள் சாதாரணமாக போயிட்டு கிரிவலம் போகிறவங்க வந்து இப்போ பொழுதுபோக்காக போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், அதனால தான் அத்தனை அவ்வளோ லட்சக்கணக்கான கூட்டம். அது அங்கே போனால் அது எதுக்காக போகிறோம், எந்த இதுக்காக போகிறோன்ற ஒரு இதை நம்ம நிலைப்பாட்டை அறிஞ்சு அங்கே வந்து அண்ணாமலையாருக்கு கிட்ட போட்டு கிரிவலம் போகணும். அப்போ தான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வியாழக்கிழமை குருவாரம், அந்த குருவாரத்தில் வந்துட்டு நீங்கள் போகிறப்போ குரு அருள் திருவருள் எல்லாம் சேர்ந்து கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு கல்வி ஞானம் கிடைக்கும், அவர் ஞானங்கள் கிடைக்கும், அவருடைய தவ வலிமைகள் கிடைக்கும். இது எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆத்ம சித்தி, உங்களுக்கு சித்தர்களோட அருளும் கிடைக்கும். குருவா இருக்கிறவங்க அங்க வந்துட்டு வேலைக்கிழமையில உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணுவாங்க. சாதாரணமாக சொல்லுவாங்க,
சித்தர்களுடைய அருள் இருந்தால் தான் நம்மளால் திருவண்ணாமலையான நினைக்க முடியும். திருவண்ணாமலையான நினைக்கிறதுக்கே சித்தர்களோட அருள் இருந்தால் தான் முடியும்னா, திருவண்ணாமலைக்கு போகணுன்னா சித்தர்களுடைய பூர்ண அருள் இருந்தால் தான் நம்மளால் அங்கே போக முடியுன்றது நீங்கள் சொல்கிறதுலேருந்து தெரியுது. சரி, ஞாயிற்றுக்கிழமையில் கிரிவலம் போனால் என்ன பலன்? ஞாயிற்றுக்கிழமையில் வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமான நாள். ஞாயிறு என்றது வந்து ஒளிமயமான நாள். ஞாயிறுன்றது அந்த சூரிய பகவானுடைய இது. ஆமாம், அந்த சூரியனுடைய ஒளி இல்லைனாக்கா இன்றைக்கி வந்து எதுவுமே இயங்காது. ஆமாம். நீங்கள் சாதாரண ஒரு செடி வளர்க்கணும், ரூம்குள்ளே செடி வளர்க்கணுன்னா கூட அந்த சூரிய ஒளி கதிர் வந்துட்டு அது உள்ள கொஞ்சமாவது மேலே படணுன்றதுக்காக தான் அதை வந்து ஜன்னல் ஓரமாக வைக்கிறாங்க. இல்லைன்னா அந்த சூரிய கதிர்கள் வந்து நமக்கு சரியான முறையில் வரலன்னு சொன்னீங்கன்னா அந்த செடி வாடி போயிடும். அப்போ அந்த ஆதியும் அந்தமும் இல்லா ஜோதி சுடராக வந்துட்டு அங்கே நிற்கிற அக்னி பகவான், அவருடைய சுடர் இல்லாத நீங்கள் வந்து எந்த இதுவும் அங்கே செய்ய முடியாது. அதனால் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் வந்து செய்கிறது ஒரு மகா பாக்கியமான நாள். அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி எல்லாருமே வந்து வெளிநாட்டுங்கெல்லாம் வந்துட்டு நான் இப்போது சாதாரணமாக ஒரு கிறிஸ்தவர்களும் சரி இவங்களும் சரி அவங்களாம் வந்து முஸ்லீம்களும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமையை தான் வந்துட்டு அவங்க விரும்புவாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையில தான் போயிட்டு அங்கே பிரார்த்தனை வைப்பாங்க. ஏன்னா அந்த ஒளிக்கதிர் அந்த நம்மளுடைய இதெல்லாம் நம்ம நினைக்கும் காரியங்கள் சரியாக முறையில் நடக்கும் என்றதுக்காக அந்த ஞாயிற்றுக்கிழமையை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. நாம் இந்துக்களாகிய நம்ம என்ன பண்ணுறோம், நான் ஒரு நாளைக்கு ஒரு சாமியை நம்ம வணங்கணுன்றோம். எல்லா சாமியும் எல்லா நாட்களும் கடவுளுக்கு ஒரே நாள் தான். ஆமாம், அது வாசம் தான். எல்லா நேரங்களும் கடவுளுக்கு ஒரே நேரம் தான். அதுக்கு அவருக்கு வந்து எந்த இதுக்கு இது நல்ல நேரம் அது கெட்ட நேரம்னு கிடையாது. ஏன்னா கடவுள் வந்துட்டு படைச்ச ஒவ்வொரு இதுவும் நேர காலங்களும் அவரவர்களுக்கு தலை விதிப்படி அவருடைய கர்மாக்கள் படி நடந்துங்களுக்கு. ஆமாம், அந்த கர்மாக்களை வந்துட்டு நாம் இறைவன் இடத்துல வந்துட்டு பரிபூரணமாக நம்ம பெறணும்னு சொன்னால் பொறுமை வேணும். அதிகப்படியான பொறுமை இருக்கணும். அப்போ தான் அவரை அடைய முடியும். ஆமாம், அவசரப்பட்டோம்னா எந்த வேலையும் நடக்காது. அந்த 8 அஷ்டலிங்கங்களுக்குமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சக்தியை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. 8 திசையும் நிறைந்திருக்கும் அருணாச்சல ஈஸ்வரர். ஆமாம், அதான் அந்த 14 கிலோமீட்டருக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு இது ஓம் நமச்சிவாயம் என்றோம். நான் 14 கிலோமீட்டர் நான் 1+4 கூட்டினீங்கன்னா நமச்சிவாயம். ஆமாம், ஆமாம். அந்த நமச்சிவாயத்தை கூட்டுத்தொகை 5 தான் வரும். திருவண்ணாமலையினுடைய மற்ற மகத்துவங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் அந்த அங்கே நடக்கிற உற்சவங்கள் அதை பற்றி. அங்கே உற்சவங்கள் வந்து உங்களுக்கு வந்து வருடம் முழுக்க உங்களுக்கு உற்சவங்கள் நடக்கிறது. ஜனவரி மாதத்தில் வந்துட்டு ஒரு உற்சவம் நடக்கிறது. மிக சிறப்பான உற்சவம் வந்துட்டு நமக்கு வந்து கார்த்திகை தீபம். மக்கள் அத்தனை பேருடைய பார்வையில் திருவண்ணாமலையில் தான் தீபங்கள் அது நடக்கிறது. அது வந்து 10 நாள் திருவிழா சிறப்பாக நடக்கிறது. ஆமாம். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்தது வந்துட்டு வசந்த கால உற்சவம்னுட்டு ஒன்று நடக்கிறது. அதுக்கு அதுவும் 10 நாள் திருவிழா. அது வசந்தோஷம் 10 நாள். அது 10 நாள் திருவிழா நடக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம மகா சிவராத்திரி அந்த பூஜை வந்து அது அந்த மாதங்கள் அது நடக்கிறது. அது அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு அம்பாலும் சிவனும் சிறு வாய் சண்டையாக போட்டுக்கொண்ட அது ஒரு திருவிழான்னு 9 நாட்கள் நடக்கிறது. 9 நாட்கள். 9 நாட்கள். அது வந்து உங்களுக்கு இந்த 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 இன்னும் 1.5 மாதம் கழிச்சு அந்த இதில் வரும். செப்டம்பர் அந்த இதில் வரும். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு நவராத்திரி விழா. ஆமாம், 9 நாட்கள் நவராத்திரி விழா நல்ல சிறப்பாக நடக்கும் உங்களுக்கு. ஜனவரி மாதத்தில் வந்து உங்களுக்கு அது ஒரு இது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஜனவரி துவக்கத்துலேயே ஒரு 9 இது வருடம் முழுக்க 2 மாதத்திற்கு ஒரு திருவிழான்னுட்டு 5-6 திருவிழா நடக்கிறது. பெரிய திருவிழாக்கள் திருவண்ணாமலையில் நடக்குது. திருவிழா வருடம் முழுக்க ஒரு கோவிலுக்கு வந்துட்டு விழா நடக்கிறது இது வந்துட்டு திருவண்ணாமலை தான். அதே மாதிரி வல்லாள மகாராஜா வந்து வல்லாள மகாராஜாவுக்காக
ஈஸ்வரனே போய் தர்ப்பணம் கொடுத்ததா திதி கொடுத்ததா ஒரு வரலாறு. ஆமாம். அது வந்து அந்த குழந்தை பாக்கியம் வந்து அவருக்கு ஈசனே அவருக்கு வந்து பிள்ளையாக பிறக்கிறார். ஓ. அந்த ஈசன் குழந்தையாக பிறக்கும்போது அவர் எனக்கு பிறகு என்னை வந்து எனக்கு நீங்கள் கர்ம காரியங்கள் நீங்கள் தான் செய்யணும். ஓ. ஈசன் கடவுளே போகிறார். கடவுளே அங்கே போயிட்டு அந்த அவருக்கு வந்து அந்த கடைசி தர்ப்பணத்தை அவங்க செய்கிறார். அந்த விழாவும் அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி அந்த இடத்துல போயிட்டு அவர் செய்துட்டு வர்றார். இது இன்றைக்கும் இன்றைக்கும் ரெகுலராக அது நடந்துன்னு இருக்குது. இந்த கலியுகத்தில் வந்து இதுவும் ஒரு சிறப்பான ஒரு 1000 வருடங்களுக்கு முதல் முன்னால் தோன்றிய இந்த திருவண்ணாமலை இன்றைக்கு வந்து மிக சிறப்பான முறையில் எல்லாம் வந்து நடந்துன்னு இருக்குதுன்னா இதை வந்து மாபெரும் ஒரு சக்தி மிக்க ஒரு அண்ணாமலையாருடைய சக்தி இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அதே மாதிரி இந்த அஷ்டலிங்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த லிங்கங்களை பற்றி சொல்லுங்கள். அஷ்டலிங்கங்கள் வந்து உங்களுக்கு மெயினாக வந்துட்டு உங்களுக்கு இந்த சந்திரலிங்கத்துக்கு நீங்கள் அங்கே போகிறீங்க. அந்த சந்திரலிங்கம்லாம் வந்துட்டு நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் குளுமையை தரும். சூரியலிங்கம் போட்டிங்கனாக்கா அந்த சூரிய அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த வாழ்க்கையில் ஒளியை தரும். குபேரலிங்கம் போனீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து வளமையை தரும், வளம் சேரும். சரி. வாயுலிங்கத்துக்கு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து உடல் மூச்சு திணறல், மூச்சு இல்லை, இதெல்லாம் வந்து கட்டுப்படும். உடல் நலம் சீராகும். உங்களுக்கு மூச்சு சரியா இல்லைன்னாலே உங்களுக்கு வந்துட்டு உடல் பாதிக்க வந்துடுமே. ஆமாம். ஒரு ஹார்ட் அட்டாக் வரும், அது வரும், எல்லாமே வரும். அந்த மூச்சு காற்று உங்களுக்கு அதுக்கு தான் திருமூலர்லாம் வந்து மூச்சு பயிற்சி செய்தாக்கா வந்துட்டு எவ்வளோ நாள் வாழலான்னு சொன்னார். ஆமாம். மூச்சு பயிற்சி செய்தால் 100-150 வருடங்கள் கூட வாழ முடியும்னு சொல்கிறாரு. ஆமாம். உணவில்லாமல் வாழ முடியும். ஆமாம். ஆமாம். மூச்சு பயிற்சி. அப்போது அந்த வாயு, அதாவது ஒரு காலத்தில் சித்தர்கள் வந்து காற்றையே உணவாக, அதனாலதான் இன்றைய பொழுது வந்துட்டு காற்றை உணவாக எடுக்கும் ஒரு சித்தர்கள் தான் அக்காலத்தில் இருந்தாங்க. இப்போ எல்லாருமே உணவை தான் முக்கியமாக எடுத்துக்கணும் வந்துட்டு வாழ்க்கையாக வாழ்ந்துக்கின்னு இருக்காங்க. இது கலிகாலத்தில் இப்போ இவங்க சித்தர்கள்னு சொல்கிறாங்க. இவங்க சித்தர்கள்னுட்டு இப்போ நம்ம வந்து யாரையும் சொல்ல முடியாது. ஆமாம். இவங்க வந்து ஆடம்பரத்தை விரும்பினாங்க. இப்போ இன்றைக்கு வந்துட்டு ஒரு மடம்னு வச்சிங்கனாக்கா அவங்க வந்து நகை வேணும், அது வேணும், பெரிய மடம் வேணும், பெரிய செல்வந்தம், பெரிய நகை போட்டுக்கின்னு இருக்கணும், அவங்க தான் சித்தர்னு சொல்கிறாங்க. ஆமாம். அக்காலத்தில் வந்துட்டு அவங்க வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சித்தர்கள் அவங்க சாதாரணமாக போனாங்க, சாதாரணமாக வந்தாங்க. அதெல்லாம் வந்து இந்த 12-18 சித்தர்களும் அப்படி தான் இருந்தாங்க. எங்கள் உணவுன்றத வந்துட்டு முக்கியமாக எடுத்துக்கல. அவங்க அந்த ஞானத்தை மட்டுமே அவங்க எடுத்துக்கணும். வாழ்ந்த காலம்லாம் போய் இப்போ வந்து எல்லாருமே நான் வந்து இதில் ரொம்ப மனக்கசப்பான விஷயம்னா உத்ராட்சத்தை அதிகமாக போட்டுக்கினா அதிக தவறுகள் செய்துக்கின்னு வராங்க. திருவண்ணாமலையில் இதை ஒரு வியாபாரமாக பண்ணுறத வந்து ஒரு அங்கே வந்து ஒரு சில தவறுகள்லாம் நடக்கிறதுனால மக்களுக்கு வந்து ரொம்ப இடையூறுகள் எல்லாமே நடக்கிறது. அதே மாதிரி ஆலயத்துக்குள்ளவும் வந்துட்டு ஒரு வியாபாரம் மாதிரி இவ்வளவு பணம் கொடுத்தாக்கா சாமியை பார்க்கலாம், அதை பார்க்கலான்ற மாதிரி ஒரு சூழலும் உருவாக்கி வச்சுட்டாங்க. இப்போ அப்படிதான் இருக்கு இல்லையா? இப்போ அப்படிதான் இருக்கு. பணம் கொடுத்தாக்கா சாமியை பார்க்கலான்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அதனால நம்ம கடவுளுக்கு வந்துட்டு நம்ம கடவுளை காசு கொடுத்து பார்க்க தேவையில்ல. அகம் பிரம்மாஸ்மி. ஆமாம். மனசுக்குள்ளே கடவுளை பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு நிறைய பயிற்சி வேணும். நாம் இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலைக்கு போகிறோன்னு சொன்னோம்னா நேரம் இருக்கிறப்போ வந்து முக்கியமாக வந்துட்டு கிரிவலம் போயிட்டு அண்ணாமலையாரை பார்த்துட்டு போகணும். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கிரிவலம் போகிறாங்க, அப்படியே பஸ் ஏறிடுவாங்க. கூட்டம் அங்கே நிற்க முடியலையே. அது ஆலயம் வந்துட்டு ஓரளவுக்கு தான் வந்துட்டு இருக்கு. அதுக்காக அதை வந்து அவங்க இப்போ திருப்பதி எடுத்துக்கலாம். திருப்பதி போனால் அங்கே எவ்வளோ 2 நாள் தங்கி நான் பார்த்துருக்கேன் சாமியை. 2 நாள் 1 வாரம் உள்ளே இருக்கிறதுக்கு சௌரியமாக இருக்குது. உணவு பிரச்சனை இல்லை. இங்கே அந்த சௌரியம்லாம் இல்லையே. இருந்தால் தானே அப்படி இருந்து பார்க்க. அதுதான் இன்னைக்கு கூட்டங்கள் வந்துட்டு நம்ம தமிழகத்தை விட ஆந்திரா மக்கள், கர்நாடக மக்கள், நிறைய கேரளா மக்கள், அதே மாதிரி வடநாட்டு மக்கள் அதிகமாக கூடுறாங்க.
அது எல்லா வையகத்தையும் படைச்ச மனிதன் இறைவன் வந்துட்டு இப்போ எல்லாரையும் தான் அழைப்பார். ஆமாம் ஆமாம், எல்லாரையும் இந்த வையகத்தை படைச்சதே அவனை வராதெல்லாம் சொல்ல முடியாது. அண்டத்தை படைச்சதே அவர் தானே. ஆமாம். அப்போ அந்த அண்டத்தை படைக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஏன் வந்துட்டு ஏதோ அவங்க வராங்க இவங்க வராங்கன்னுட்டு நமக்குள்ளே வந்துட்டு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்குது. இந்த ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை போனால் தான் ஆன்மீகம் வளர்ச்சி அடையும். ஆமாம், ஏற்றத்தாழ்வு இது இல்லாமல் இருந்தால் ஆன்மீகம் வளர்ச்சி நல்லா அடையும். அதனால் இந்த மக்கள் எல்லாம் வந்துட்டு ஏற்றத்தாழ்வுகள், எல்லா மக்களும் நம்ம இறைவனால் படைக்கப்பட்டவங்க தான். நம்ம வந்துட்டு பொறாமை, பொச்சிறப்பு, இந்த போல் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அடுத்தவனை பார்த்து நம்ம கஷ்டப்படுறது, அடுத்தவங்க வந்துல தவறான எண்ணத்தில் அவங்கள பார்க்கறது, அவங்க பெரிய ஆளா நம்ம பெரிய ஆளான்னு, யாருக்கும் யாருமே பெரிய ஆள் கிடையாது. எல்லாருக்கும் பெரிய ஆள், எல்லாருக்கும் மேலே இருக்கிறவர் பகவான் இறைவன். என்னிலே இருந்த ஒன்று யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லீரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே. நமக்குள்ள சிவனை நாமளே உணர்ந்துட்டா அப்புறம் நீ வேற நான் வேற, நீ பெரியாள் நான் பெரியாள்ன்ற அந்த பேதம்லாம் வராது. அது நம்ம பாட்டு கேட்குறதோடு இல்லாமல் அந்த பாட்டில் இருக்கிற கருத்தை புரிஞ்சுன்னு கேட்கணும். ஆமாம், அதனால தான் திருவாசகத்தில் வந்துட்டு உங்களுக்கு பொருள் அறிந்து அதை படித்தால் அதற்கு பயன் உண்டு. ஆமாம், பொருள் அறிந்து படித்தால் அதுக்கு பலன் உண்டு. ஆமாம். அதனால் வந்துட்டு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனையே நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டால் அவனே நம்மை அவன் முழு மனதாக ஏற்றுக்கொள்வான். ஆமாம், அவன் நம் அருகாமையில் வந்து ஏற்றுக்கொள்வார். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இறைவன் இடத்துல வந்துட்டு நமக்கு பரிபூரண இது, நம்மளுடைய சுயநலங்கள் தான் வந்துட்டு நம்மளை இறைவன் கிட்ட சேர்க்க மாட்டேன். இறைவனுக்குன்னு போகிறீங்க, அந்த இறைவனை வந்துட்டு முன்ன பின்ன தான் ஆகும், கூட்டம் இருக்க தான் செய்யும். நீங்கள் போகிற வழியில் ஒரே ஒரு பாட்டு இதில் சொல்லுவாங்க, மேடு பள்ளம் அதிகமாக இருக்கும் வழியில். ஆமாம், மேடு பள்ளம் அதிகமாக இருக்கும். அந்த மேடு பள்ளத்தெல்லாம் நம்ம தாண்டி நம்ம போனோம்னா தான் அதை போய் அடைய முடியும். உனக்கு சரியான சிமெண்ட் ரோடு போட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், அதுவும் ஆன்மீகங்கிறது ரொம்ப கடுமையான பாதை தான். அதனால் நம்ம வந்து இப்போது இருக்கிற மக்களுக்கு எல்லாமே போனதும் கிடச்சிடணும்னு நினைக்கிறாங்க, பேராசைப்படுறாங்க. இது இல்லைனாக்கா சரி இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் அவங்க கிளம்புறத பார்க்குறாங்க. அப்போது அந்த காலத்தை நிர்ணயிப்பது அவன்தான். அந்த காலத்தை நேரத்தை வீணடித்து விட்டால் அடுத்த நேரத்தை அவர் உனக்காக ஒதுக்க மாட்டார். ஆமாம், சரியாக சொன்னீங்க. உண்மை உண்மை. அந்த கால நேரங்களை ஒரு தடவை நீங்கள் தவற விட்டால் அந்த நேரம் உங்கள் ஆயுள் முழுக்க கடைசி மட்டும் வராது. உண்மை, எந்த நேரத்துலையும் வராது. அது இன்றைக்கு வந்துட்டு இந்த திருமணங்களும் அப்படி தான் நடந்துக்கின்னு இருக்குது. ஒரு காலகட்டத்தில் இந்த வயதில் திருமணம் நடக்கணும்னு சொன்னீங்கன்னா நடக்கணும். அந்த காலகட்டத்தை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து தவற விட்டதுனால இன்னைக்கு வந்து கடவுள் வந்துட்டு அந்த டயத்தை தான் குறிக்கிறார். ஆமாம், உண்மை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறார். அந்த காலகட்டத்தை இவனுக்கு வந்து பணம் நான் செட்டில் ஆகிட்டு நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னுட்டு பொம்பளை பசங்களும் சொல்லுது, ஆம்பளை பசங்களும் நான் செட்டில் ஆனாதான்ற மாதிரின்றான். கடைசியில் செட்டில் ஆகிறப்போ வந்துட்டு எதுவுமே செட் ஆகிறது இல்லை. ஆமாம், எதுவுமே அது செட் ஆகிறதில்ல. இவன் மன உளைச்சலுக்கு கடைசியில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் போனவனா மன உளைச்சலுக்கு ஆளாகி இவன் வந்துட்டு கடைசியில் 50 வயசுலேயே ஒரு பித்து பிடிச்சவன் மாதிரி ஆயிடுறான். ஆமாம், உண்மை. அன்னைக்கு அவர் வந்து பித்தா பிறைச்சி விடா பெருமானே அருளாலா அவர் வந்து கடவுளுக்காக பாடினாரு. இவன் வந்துட்டு வாழ்க்கைக்காக இவன் பாடிக்கின்னு இருக்கான். ஆமாம், இதுதான் இப்போ இன்றைய காலகட்டத்துக்கு பொதுவாகவே சொல்லுவாங்க. திருவண்ணாமலைங்கிறது வந்து அந்த அடிமுடிக்கான அம்புஜ பாதனை பார்த்தாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன தேவையோ தேவையான நேரத்தில் தேவையானதை கொடுக்குற ஒரு தெய்வம் அப்படின்னா அது அண்ணாமலையார்.
அப்படின்வாங்க. அண்ணாமலை அதனால் சரியான நேரத்தில் கல்யாணம் ஆகணும், சரியான நேரத்தில் குழந்தை பிறக்கணும், இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். இதெல்லாம் சரியாக நடக்கணும்னா நம்ம அண்ணாமலையாரை நோக்கி ஓடினாக்கா அது நிச்சயமாக நடக்கும். அது ஆனால் அந்த எண்ணங்களை வந்து இவங்க சரியான நேரத்தில் செயல்படுத்த மாட்டாங்க. அதுதான் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவன் செயல்படுத்தினாதான் அதை வந்துட்டு பண்ண முடியும். ஆமாம், அதை இவங்க அதை செய்ய மாட்டேன்றாங்க. அதுக்கு இன்றைக்கு வந்துட்டு தாய் தகப்பனும் ஒரு காரணமாயிருக்காங்க. உண்மைதான் உண்மைதான், அது மறுக்கவே முடியாது. அந்த காலத்தில் வந்து இப்படிதான். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது கல்யாணம் ஆக போகிற பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, போய் வாழ்ந்து பாரு, பிடிக்கலன்னா வந்துரு. இந்த வார்த்தையை வந்து ஆரம்பத்திலே சொல்கிறாங்க சார். ஆமாம், அது வந்து ஆரம்பத்திலேயே இப்படி சொல்கிற பெற்றோர் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் அது வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே இப்படி ஒரு அரைச்சலோடு ஆரம்பித்தா அந்த வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? துவக்கமே வந்துட்டு அவங்களது வந்துட்டு ஒரு சொல்கிற வார்த்தைகள் வந்து நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்பணும். நல்லா இருக்கணும், நல்லா சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தலாம். அதை விட்டுட்டு கல்யாணம் ஆக போகிற பொண்ணுக்கிட்ட அவங்க சொல்கிற முதல் வார்த்தை கல்யாணம் பண்ணிக்கோ, பிடிக்கலன்னா வந்துரு. அதுதான் அது இறைவன் என்ன பண்ணுறாரு, அது இறைவனே வந்துட்டு அன்னைக்கு வந்து அவங்களுடைய இது எடுத்து காட்டுறாங்க. இப்போ ஈசனுக்கு வந்து மக்கள் எல்லாம் இப்படி வாழணுன்றதுக்காக தான் வந்துட்டு அவரே சண்டை வர மாதிரி நடிச்சும் காட்டுறாரு. ஆமாம், கணவனை வந்துட்டு நீ இதை பண்ணிட்டு போயிட்டீனாக்கா அடுத்தது உனக்கு கிடைக்கிறது கஷ்டம், வாழ்க்கை கிடைக்கிறது கஷ்டம். ஆமாம், பெண் வந்து ஆணுக்கு அடிமையாக இருக்க தேவையில்ல, ஆனால் அன்பாயிருன்னு தான் அன்னைக்கு சொன்னார். உன்னை அடிமையாக இருக்க சொல்ல. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பெண்கள் வந்து அதை வந்து தவறான முறையில் பயன்படுத்தி அடிமை என்ற ஒரு தவறான எண்ணத்தில் நான் வந்து அவரை விட யாரும் பெரிய ஆள் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கைக்கு வந்துட்டு துணையாக இருக்கணுன்றதுக்காக தான் வந்துட்டு ஆண் துணை பெண் துணைன்னு இருக்காங்க. உன்னுடைய வயோதிக காலத்தில் வந்துட்டு அவங்களுக்கு நீ உதவுறதும் உனக்கு அவங்க உதவுறதும், வாழும் காலங்களில் வந்து இழந்துட்டோம்னா நம்ம கஷ்டப்படுவோம். ஆமாம், அதை வந்து ஆழ் மனசுக்குள்ளே உள்ளே இருந்துக்கினே இருக்கும். கடவுள் வந்து அதை பார்த்துக்கினே தான் இருக்காரு. இவன் இந்த மாதிரிலாம் தப்பு செய்ததுக்கு நீ அனுபவிக்கிற. ஆமாம், கருமாக்கள். அதுதான், அதாவது நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா தெளிவான ஒரு ஓட மாதிரி ஓடணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நாம் 2 விஷயங்களை ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கணும். ஒன்று தெய்வ பக்தி. தெய்வ பக்திங்கிறத உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கடவுளை ரொம்ப தீவிரமாக ஒரு பற்று வச்சுட்டாக்கா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே மாதிரி திருவண்ணாமலை நமக்கு நாம் நினைக்கிறதெல்லாம் கொடுக்குற ஒரு கற்பகத்தரு. அப்படி இருக்கும்போது அந்த திருவண்ணாமலைக்கு போனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், அது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக நீங்கள் வந்து சொன்னீங்க. உங்களுக்கு ஜெம் டிவியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு பெருத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நன்றி.